அடுப்பு ஈஸி அப்படி பேசிக்கிட்டு கட் பண்ணி மேலே கீழே மேலே தண்ணியில் போட்டு பேசிஞ்சா அப்படியே வதங்க மாட்டேன் வதக்கணும். ஆமாம் நீ வேறம்மா அடுப்பாண்டா வீட்டில் இருக்கா கல்யாணம் முடிகிற வரைக்கும் கடை இருக்கிற மாதிரி இல்லை. நல்லா ஹீட் ஆயிருந்ததுன்னா கரெக்டாக வந்துடும். அடுப்பு அது கட்டை பிடிக்கணும். கட்டை பிடிக்காத அவனுக்கு ஃபோன் பண்ணா கட்டை கொஞ்சம் எடுத்துணும். எதுவும் இல்லை ஒரு 10 கட்டை எங்கே போயிட்டு எடுத்துனா அதான் வீட்டுக்கு தான் போயிடும். அது வீட்டுக்கு போயிட்டு வரணும். மட்டும் தெத்து வச்சா கொஞ்சம் நல்லா ஏரியா வந்துச்சா. 3 பக்கம் வச்சு சங்கடி கோபுரமே வரணும். வதங்கிட்ட விடு சூடு ஏறல விடு. அப்படியே கழிச்சு விடு கோபுரமாக இதெல்லாம் மொத்தத்தையும் கழிச்சு விடுறேன். அது வந்துடும் அதெல்லாம். பகவான் இறங்குறது அந்த கட்டை வெளியே அந்த கட்டை வெளியே பழகை என்ன வெளியே அந்த பழகைக்கு என்ன கீழே பழகை என்ன. ஹலோ என்ன முதி ஏய் இதா கூப்பிட்றேன் அதை போய் சமையல் செய்யணும் கூடாது நேரில் போகணும் விடா தானே அண்ணன் அவன் காஞ்சி திருப்பி சூடாகி திருப்பி ஆனால் எங்கன்னா இருக்கிற திருப்பி மறுபடியும் போகிறேன். எங்கள் தலை இருக்கிறேன் நான் தான் சொல்லணா விடுங்க இது அந்த கிராஸ் பண்ணுங்க கட்டி கிராஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கையிலுங்க அது வைங்க. ஒன்றோட வைக்கக்கூடாது அது வைக்கணும். நல்லது செத்த போடுங்க. ஓகே இங்கே கூட முடியா சொன்ன வரைக்கும் அப்படி தான் நிற்கணுமா? இதுதான் ரொம்ப கீழே வாங்கி வைண்ணா. ஈ போகுது இப்போ தான் நல்லா வருது தீ. ஓலை எடுத்து வச்சு நீங்கள் கணக்கு போட்டுருக்கீங்க. ஓலை எப்பயுமே புஷ்ஷு எஞ்சி போடும். நமக்கு அனல் நெருப்பு தான் வேணும். மேலே வந்து அதுதான் ஓப்பனில் போட்டு அதுதான் நான் சொன்ன வரும்போது நைட்டு எடுத்து வந்தால் ஈஸியாக இருக்கும். எடுத்து வந்த வர சொல்ல இன்னும் அதெல்லாம் வெந்துடணும். அடுப்பு மட்டும் எரிஞ்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம கட்டையை மட்டும் கொஞ்சம் நல்லா இந்த பக்கம் வைக்கலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டை வேணும். கட்டை பிடிச்சிருந்தா தான் வேலை ஆகும். நான் என்ன அதை தூக்கி அப்படியே சொருவிடலான்றேன். அது லேட் ஆகும். என்ன இப்போ காற்று இப்படி தானே ஏறுது. நான் சொல்றது புரியுங்க. அது தூக்கி இந்த பக்கம் வச்சு நிற்க அந்த பக்கத்தில் வாட்டர் வச்சு நிற்க காற்று ஏறலாம் கல்லு நேரம் ஓலை எடுத்து முனையை வச்சா போதும். அந்த அந்த ஓலை எடுத்து அது கொஞ்சம் முனையை வைப்போம். இப்படி ஒரு தள்ளு இப்படி ஒரு தள்ளு அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஓலை எடுத்து அந்த பக்கம் போகிறேன். அவர் எல்லாத்தையும் நெய் வச்சு நெய் வைங்க. நெய் ஊற்றுங்க. இப்போ இல்லை ஓ லாஸ்ட்டு அதே மெல்ட் ஆகிடுச்சு. அது எதுவும் மெல்ட் ஆகிடுச்சு. ஓலை வேணுமா? இது பாருங்க இது பாருங்க. அப்பயும் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது. காமிச்சாலே போதும். இது அந்த ஓலை எடுப்போம். நீ உறுப்பு நான் உறுப்பு போட்டுக்கூடாது. அப்படியே மூச்சா இந்த பக்கம் ஏன் முனை மட்டும் வை. அது அதுவா அந்த எரிய போட சொல்லி முடியாது. வீடியோ எடுங்க பட்டியா எவ்வளோ போட்டுருக்கீங்க ஒரு சிக்கா? தண்ணி ஊற்றினா டேஸ்ட் பார்த்துக்கலாம். தண்ணி ஊற்றினா டேஸ்ட் பார்த்துக்கலாம்.
வெங்காயம் வதக்கிட்டு தான் அதை சும்மா வச்சு வச்சு யார் நிற்பாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தில் புஷ்ஷுன்னு போயிடும். அப்புறம் இது பண்ணலாம் விடு. கிட்ட போக முடியாது. ஓலையை வெளியிடு, ஓலையை வெளியிடு. ஆ இல்லை பரவாயில்ல இல்லை போதும்பா ஓலை வெளியே தான் போதும்பா. அவர் பண்ணுவாப்புல. நீங்கள் கரெக்டாக சொல்லிகிட்டே இருங்க, போட்டுகிட்டே இருப்பாப்புல அவர். ஆமாம், அண்டா அந்த பக்கம் போய் கீழே வந்து போகுது. கறி முடிக்கும். கை பிடிக்காத கறி முடிக்கும். இந்த துணி இந்த பை ஒன்றாவில் எடுத்துக்கோ. இதை மறந்துட்டேன். அடி பிடிச்சிடும் அதை போட்டோம்னா இப்போ. தக்காளி தக்காளி எப்போ போடுது? சரி விடு. பெரிய எறும்பு சின்ன எறும்பு பண்ண சின்ன எறும்பு இருந்தால் பிரச்சனை இல்லை, பெரிய எறும்பு தான் இருக்கும். சின்ன எறும்பு இருந்தால் பிரச்சனை இல்லை. அவன் நேரம் எறும்பு அது வார்த்தைக்கு அதுக்குன்னா தெரியும். இப்போ நான் சொல்லும் போது இதெல்லாம் போட்டு ஆனால் கலைக்கினே உனக்கு தெரியுமாண்ணா இப்போதான் வச்சு அடி பிடிச்சி கட்டு பண்ணி அப்படியே கட்டு பண்ணி அடிச்சுக்கிட்டு அதுக்கு தனியாக அடிச்சிட்டிங்களா? வச்சு தண்ணி வச்சுக்கிட்டு அது தனியாக தெரியல எத்தனை இல்லை தான் கொடுத்தாங்க. இது அங்கே இருக்குது. அது பச்சை கலரில் அந்த இது அடிச்சு தண்ணி. செட்டியார் நம்ம வேலையை ஆரம்பிச்சாங்கன்னு போகிறார் அவரு. கலைக்கினே தான் அடி பிடிக்காம அப்படின்னே தொட்டுங்க. தீ எரிக்கணும். இல்லை வளங்கரைக்க தீ கண்டி ஆகிட்டேன். இல்லை அப்போ தக்காளி வரும்போது பண்ணிக்கலாம். இல்லை இருந்தாலும் இப்போ ரெடி பண்ணல. லைட்டாக எடுத்துக்கலாம். தக்காளி வரும்போது பண்ணிக்கலாம். தீஞ்சிக்கலாம். இஞ்சி கடை பூண்டாங்க. என்ன வேணும்? மிளகுத்தூள் இல்லையா? இருக்குது எல்லாம் இருக்குல்ல. மணத்தூள் கட்டதாக என்ன பண்ணிக்கலாம்? துணியை ரொம்ப ஏற்றாது, அடி பிடிக்கும். தக்காளி வந்துச்சு. தக்காளி வந்து தக்காளி போட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவில் ஓப்பன் பண்ணு. பச்சையே ஈர்ப்பு சேர்த்து விட்டுருவோம். கொஞ்சம் வேகட்டும், உங்களுக்கு கொஞ்சம் வேகட்டும். தக்காளி அதோடு சேர்த்து அறிய பாருங்க. அதுக்கு நீங்கள் அதுக்கிட்டே தான் வேணும். அது இந்த தீ வேணும்ல. போட்டுக்குங்க. அதெல்லாம் ஒன்று இது காம்பு எல்லாம் என்ன பண்ணுது காம்பு கறி கட்டி வெங்காயம் போடணும். அதுக்கு என்ன அதுக்கு நீங்கள் சைடு நீ பார்த்தீங்கன்னா அந்த மூலம் ஐயோ கல்லா இல்லை அந்த மூலம் அடி பிடிக்கும். கல்லி நேக்கணும். நீ ஒரு நேரத்துக்கு இஞ்சி மட்டும் ஒட்டிக்கும். அம்மா சாப்பாட்டுக்கு இஞ்சி வராது. கல்லேரு 4 பக்கம் சுற்றினா கையை சாமான் திறக்காது. இப்போ சேர்த்து
தக்காளி இன்னும் கொஞ்சம் வதக்கட்டோமே. இல்லை வந்துடும் ஜோவும் பார்த்தும் போதும் புஷ்குன்னு வச்சுட்டு போகுது அப்புறம் எட்டு போட்டு நல்லா தெரியுமா? சென்டர் கேட்காதுண்ணா. சென்டர் தான், அது வந்துடும். வராசாத அப்படி உள்ள சவுண்டே கேட்கக்கூடாது. அது திருப்புதான் இந்த வேலை தான் நீங்கள் செய்யணும். அதை தான் கட்சி கொடுன்னு மொத்தத்தையும் சொண்டிடுறேன்னு சொண்டிட்டு ஈஸியாக பண்ணிடலான்னு என்ன பண்ண வேணான்ட்டாங்களே. சைடு பிடிக்காது தைத்தல் சரி விடு, என்ன பண்ணிட்டு இந்த தவறு மேலே பண்ண மாட்டாங்க. எல்லாம் பண்ணி வைக்க வேண்டிய யார் வேலை? சரி விடுப்பா, ஏன் திரும்ப ஆரம்பிக்கிற ஒரு இதெல்லாம் வருது செய்யணும். நல்லா நான் ஸ்பீடாக பண்ணினே இல்லை மிளகா